தொடங்கியது தேர்தல் திருவிழா. என்ன நடக்கப் போகிறது? 4 மாநிலங்களில் மட்டும். நாடு முழுவதும் 36 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மக்களவை பொதுத் தேர்தலை அறிவித்ததோடு 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்கள் எவை? அங்கு தற்போது யாருடைய ஆட்சி நடைபெறுகிறது? இதன் பதவிக்காலம் எப்போது நிறைவு பெறுகிறது? எப்போது இந்த மாநிலங்களில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து பார்க்கலாம். இந்தியாவில் தேர்தல் திருவிழா தொடங்கி ஓரிரு மாதங்கள் ஆகிவிட்டாலும் திருவிழாவின் கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கியுள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இன்று 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 543 மக்களவை தொகுதிகளுக்கான பொது தேர்தல் தேதி அட்டவணையை அறிவித்துள்ளது. மக்களவை தேர்தல் அட்டவணையோடு சேர்த்து சிக்கிம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் அட்டவணையும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி 32 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட சிக்கிம் மாநிலத்தை என்டிஏ கூட்டணி என சொல்லப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சிக்கிம் புரட்சிகர முன்னணி கட்சி ஆட்சி செய்து வருகிறது. இந்த மாநிலத்தின் ஆட்சி காலம் நடப்பாண்டு ஜூன் 2ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 147 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒடிசா மாநிலத்தை பிஜு ஜனதா தளம் கட்சி ஆட்சி செய்து வருகிறது. ஒடிசா மாநிலத்தின் பதவிக்காலம் நடப்பாண்டு ஜூன் 24ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் 147 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மே 13 மற்றும் மே 20 என 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தவிர தென் மாநிலங்களில் ஒன்றான 175 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி செய்து வருகிறது. இக்கட்சியின் ஆட்சி காலம் நடப்பாண்டு ஜூன் 11ஆம் தேதி நிறைவடையும் நிலையில் மே 13ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தலை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 60 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து வருகிறது. அருணாச்சல பிரதேசம் மாநிலத்தின் ஆட்சி காலம் நடப்பாண்டு ஜூன் 2ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் 60 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஒருபுறம் மக்களவை தேர்தல், மற்றொரு புறம் 4 மாநில சட்டமன்ற தேர்தல் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள 4 மாநிலங்களில் 2 மாநிலங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. தற்போது இந்த 4 மாநிலங்களிலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களவை தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையும் சூடு பிடிக்க தொடங்கும் என்றே சொல்லலாம். ஜனநாயகத்தில் மிக முக்கியமான திருவிழா தேர்தல் திருவிழா. நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான அட்டவணை என்று நம்முடைய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக நம்முடைய தமிழகம் முதல் ஃபேஸ்லேயே நாம் இந்த முறை வந்திருக்கின்றோம். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கான நாள், ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான நாள். 2 மிக முக்கியமான நாட்கள் நமக்கு. பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள், பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்திருக்கின்றோம். எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கூட நம்முடைய ஆட்சியிலே எல்லா சேவைகளையும் செய்திருக்கின்றோம். தேர்தல் நாளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்திய மக்கள், தமிழக மக்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்குவார்கள் என்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய முகநூலில் பதிவு செய்திருக்கின்றார். அதே போல தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையாக உழைத்திருக்கின்றோம், மக்களை சந்தித்திருக்கின்றோம். மக்கள் எல்லோரும் கூட தயாராக இருக்கின்றார்கள். இந்த முறை 3வது முறையாக தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் வர வேண்டும். அதில் தமிழகத்தில் சரித்திரம் காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இதில் முக்கியமானது, நமக்கு தெரியும், தமிழகத்தில் தேர்தல் என்று சொன்னாலே மணி பவர், மசில் பவர். இத்தனை காலமாக தமிழகத்தில் பரிசு பொருட்கள், ஓட்டுக்கு பணம், மிக அதிகமாக தேர்தலுக்கான செலவு, இதெல்லாம் கூட தமிழகத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறை மத்திய தேர்தல் ஆணையம் 2-3 விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது மிக கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கடுமையாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். அதே நேரத்தில் 100 நிமிடங்களுக்குள்ள குறிப்பாக இந்த புகார் வந்தால் 100 நிமிடத்திற்குள்ள நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 6 விதமான புகார்கள், அது சிவிஜில் ஆப் மூலமாக, டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக 6 விதத்தில் சொல்லியிருக்காங்க. 100 நிமிடம் என்பது 1 மணி நேரம் 40 நிமிஷம். 100 நிமிடத்திற்குள்ள புகார் வந்தால் அதற்கான கிராக் டீம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கென்று தனிப்பட்ட ஒரு அதிகாரிகள் இருப்பாங்க, கண்ட்ரோல் ரூம்லேருந்து மானிட்டர் பண்ணி 100 நிமிஷத்துக்குள்ள நடவடிக்கை எடுப்போம். அது நிச்சயமாக தமிழகத்தில் மிக வேகமாக
செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. காரணம், மிக அதிகமாக கம்ப்ளைண்ட் வரக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழகம். குறிப்பாக பணம் கொடுப்பது, பரிசு பொருள் கொடுப்பது, பட்டியல் அடைத்து வைப்பது, யாரையும் கேம்பெயினுக்கு கூட வர முடியாமல், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஈரோடு பை எலெக்ஷனில் பார்த்தோம். இதற்கு முன்பு பல இடத்துல பார்த்துருக்கோம். அதனால் எங்களுடைய வேண்டுகோள், இது நம்முடைய தலைவர்கள் கூட மாநில தேர்தல் அதிகாரிகளை சில வாரங்களுக்கு முன்பு சந்தித்த பொழுது இதே கோரிக்கையை வைத்தோம். தேர்தல் நியாயமாக, நேர்மையாக, நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றால் அது மக்களுக்கு தெரிய வேண்டும், அது நேர்மையாக நடக்குது, ஒளிவு மறைவு எல்லாம் இருக்கு அப்படின்னு. அதற்கு தமிழகத்தில் நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு கவனம் கொடுப்பார்கள். குறிப்பாக இந்த கிராக் டீம் என்று சொல்லக்கூடிய இந்த 100 நிமிஷத்திற்குள்ள எல்லா புகார்களுக்கும் நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற உத்தரவாதம் தமிழகத்தில் மிக சிறப்பாக அதை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே நேரத்தில் 85 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள், முதியவர்கள், அவர்கள் வீட்டிலிருந்து வாக்களிக்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் 40% டிசபிலிட்டி, 40% மேல குறியீடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அவர்களும் வீட்டிலிருந்து, இல்லத்திலிருந்து வாக்களிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் வரவேற்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாட்கள் மிக குறைவாக இருக்கிறது. ஏப்ரல் 19, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் மார்ச் 20, 27 லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன், அதன் பிறகு 28 ஸ்க்ரூட்னி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி லாஸ்ட் டே ஃபார் வித்ட்ராவல். ஸோ நமக்கு இருப்பது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி 18 நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு. மார்ச் 31 ஏப்ரல் 17 வரைக்கும் 18 நாள் தான் பிரச்சாரத்துக்கு. ஏப்ரல் 18ஆம் தேதி சைலண்ட் டே, ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு. ஸோ 18 நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு. மிக மிக குறைவான நாட்கள். ஆனால் தமிழகத்தை எப்பொழுதுமே முதல் ஃபேஸ், 2வது ஃபேஸில் தான் வர்றோம். இது எல்லா கட்சிகளுக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான், சமமான நாட்கள் தான். அதனால் மிக கடுமையாக உழைக்க வேண்டிய நேரம். நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் எல்லா பொதுமக்களையும் சந்தித்து நம்முடைய மோடி அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களை தாண்டி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி 370 இடங்களை தாண்டி நாம் வருவதற்கு நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் மிக கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தாண்டி நம்முடைய பிரதமர் அவருடைய வருகை பெரிய உற்சாகம் தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. 18ஆம் தேதி சாயங்காலம் நம்முடைய கோயம்புத்தூர்ல பிரதமருடைய வருகை இருக்கு. 19ஆம் தேதி காலை சேலத்தில் பொதுக்கூட்டத்தில் பிரதமருடைய வருகை இருக்கு. இன்னும் 2 வருகை அடுத்த 4 நாட்களுக்குள்ள இருக்கு. அது இன்னும் எங்களுக்கு அதிக உற்சாகம் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை. அதனால் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தேர்தல் சிறப்பாக, நியாயமாக நடப்பதற்கு பத்திரிகையும் ஒரு முக்கியமான ஒரு தூணாக நான் பார்க்கின்றேன், நம்முடைய கட்சி பார்க்குது. காரணம், வெறுப்பு இல்லாமல் நம்முடைய பத்திரிகை சகோதரர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் உங்களுடைய ரிப்போர்ட்டிங், நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி, நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தியில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தியில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, அதுவும் மிக முக்கியம். ஒரு தேர்தலில் பத்திரிகை நண்பர்கள் எந்த நேரத்தில் நியாயமா நேர்மையா இருக்காங்களோ இல்லையோ, தேர்தல் நேரத்தில் நியாயமா நேர்மையா இருக்க வேண்டிய கட்டாயம் பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கு. அதையும் பத்திரிகை நண்பர்கள் அதுபோன்று நடந்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால் இது அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் பரீட்சை அல்ல. தமிழகத்தை பொறுத்தவரை ஊடகத்திற்கும் இது பரீட்சை. தமிழகத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் ஒரு பரீட்சை. குறிப்பாக காஸ்ட் ஆஃப் எலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தில் இந்த முறை நேர்மையாக, நாணயமாக, எல்லா மக்களும் கூட இது மணி பவர், மசில் பவர் இல்லாமல் நடந்த ஒரு முதல் தேர்தல் என்று தமிழகத்தில் சொல்லும் அளவுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய வாக்குப்பதிவு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நம்பிக்கை.